ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் தான் பார்க்க போகிறோங்க. நம்ம எல்லாருமே நிறைய பேர் கல்யாணத்துக்கெலாம் போவோம். ஸோ அங்கே கொடுக்குற சாம்பார் வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியலையேப்பா அப்படின்னுவீங்க. ஸோ அதோட ஒரு சின்ன சின்ன சீக்ரெட் தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அந்த மாதிரியே செய்தோம் அப்படின்னா அதே டேஸ்ட்டில் நம்மளும் வீட்டில் சூப்பரான கதம்ப சாம்பார் செய்து அசத்திடலாம். அந்த ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு முறைப்படி நம்மளோட இந்த வீடியோக்குள்ளே கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செய்து பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ரேஷன் துவரம்பருப்பு செய்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற அளவில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரேஷன் பருப்பு அதிகமான கட்டித்தன்மை கொண்டது. ஸோ அதனால் நான் இப்போ கடைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது 100 பருப்பு இருக்கும். ஸோ 100 துவரம்பருப்பு இந்த மாதிரி 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. பருப்பு எதுக்கு ஊற வைக்கணும் அப்படின்னா நல்ல உபரி கிடைக்கும் பருப்பு ஊறுச்சுன்னா. ஸோ அரை மணி நேரம் ஊறின பருப்பில் இப்போது 2 பெரிய வெங்காயம் நான் நல்லா ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன வெங்காயம் தான், ரொம்ப பெரிய வெங்காயம் இல்லை. 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு 10லேருந்து 12 பல்லு தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் அப்படியே கீரி சேர்த்துக்கோங்க முழுசாகவே. இப்போ இது கூட கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் கூட கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய், நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. இது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போது அந்த தண்ணி வந்து நம்ம குக்கர் மூடிக்கு மேலே பொங்கி வரும். ஸோ நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது அது அந்த மாதிரி அடுப்புலலாம் கீழே சிந்தாமல் உள்ளே வெந்து வந்துடும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா ஊறினதால ரொம்ப விசில் விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பருப்பு வந்ததுக்கப்புறமா நம்ம அது ஒரு ஓரம் வச்சுருவோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கம்பல்சரி நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா கம்மன்னு மணமாக இருக்கும். இப்போது நெய் எண்ணெய் ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பில் ஆல்ரெடி சீரகம் சேர்த்துருக்கோம். இது மூணுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. விதையோடையே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து சேர்த்துருக்கேன். அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. நான் காட்டினது இப்போ வந்து இஞ்சியும் பூண்டும். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, பூண்டு வந்து ஒரு 4 பல்லு பெரிய பூண்டு தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க. கம்பல்சரி தட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது. இது கூட வந்து இப்போ ஒரு 2 பெரிய தக்காளி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஒரு சேர வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக கேரட்டு, பீன்ஸ், கத்தரிக்காய், காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதிலலாம் சின்ன சின்ன புழு இருக்கும். ஸோ அதனால் நம்ம சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு சேர வதக்கி விடுங்க. நம்ம வந்து நிறைய காய்கறி சேர்த்துக்கலாம். கதம்ப சாம்பார்ன்னும் போது அவரைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், பெங்களூர் கத்திரிக்காய், அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன காய் தேவையோ அந்த மாதிரி எவ்வளோ காய் வேணாலும் சேர்த்து செய்யலாம். சாம்பார் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சாம்பார் பொடி வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒரு சேர பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை நம்ம வந்து கரைச்சி அதோடு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த மாதிரி காய் வந்து ஆஃப் குக்கிங் ஆனதுக்கப்புறமா இப்போ பருப்பு வந்து ஒரு 5 விசில் விட்டு நல்லா ஏர் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கும். அதாவது 3/4 பங்கு வெந்து வந்திருக்கும். ரொம்பவும் வெந்தாமல் மைய இது பண்ணாமல் 3/4 பங்கு வெந்து வந்த பருப்பு தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும்.
இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு சேர கடைஞ்சி நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அதில் வச்சுட்டு நம்ம வதக்கி வச்ச எல்லா காய்கறியுமே குக்கர்லேயே சேர்த்து சாம்பார் வச்சுக்கலாம். அந்த கடாயில் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பார் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருந்ததா மட்டும் தான் சாம்பார் சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இதே மாதிரி 2 பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா இப்போது இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ்னால் என்ன, வெல்லம் தாங்க சேர்த்துக்கிறேன். கம்பல்சரி கடைங்கள்லேயும் சரி, ஹோட்டல்லையும் சரி, கல்யாண வீட்லேயும் சரி, சாம்பார் கொதித்து வரும்போது ஒரு துண்டு பிஞ்சு இஞ்சி வெல்லம், அதாவது வெல்லம் சேர்க்க தான் செய்வாங்க, கம்பல்சரி சேர்ப்பாங்க. அது சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டில் சாம்பார் கிடைக்கும். நீங்களே அதே மாதிரி சேர்த்து செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா கம்மன்னு கல்யாணம் வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.